உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான உலகத்தில் நீங்கள் அமைதியை எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி உள்ள இந்த உலகம் உங்களுக்கு மிக மிக அழகாக தெரியும். உங்களுக்கு தேவையான அமைதியும் நிம்மதியும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறுசு. அதில் நம்ம மற்றவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு போகிறது ஒன்றுமே தப்பில்லை. நம்மளை உண்மையாக நேசிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும். நீங்கள் வாழ்கிறதுக்காக மற்றவங்கள கெடுத்துடாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழந்துடவும் செய்யாதீங்க. இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுங்க. அதுக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு வலிக்கிற மாதிரி வாழாதீங்க. நம்ம நினச்ச விஷயம் எல்லாமே நடந்துட்டு அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட பரவாயில்ல, நான் நினச்சதை நீ நடத்தி வச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இதுவே நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில பேர் கடவுளை கூட திட்டுவோம். ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சில அதிசயத்தை நிகழ்த்துறது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் கடவுள் மட்டும்தான் நடத்துவார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே நம்மளோட லைஃப்பில் மிக பெரிய பெரிய ஆபத்தில் இருந்தும் மிக பெரிய பெரிய பிரச்சனையில் இருந்தும் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கடவுளோட ஆற்றலை எல்லாராலையும் உணர முடியாது. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மனக்கவலைக்கு பார்த்திங்கன்னா வேலையே கிடையாது. நம்ம எல்லா சூழ்நிலையுமே கடவுளை மட்டும் நம்பிக்கிட்டு அந்த நம்பிக்கையை மட்டுமே உங்களோட மனசில் வச்சுட்டு உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நீங்கள் நினச்சது நடக்காட்டியும் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடக்கும். நம்ம சோகத்தில் இருக்கிறப்போ யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, நம்மளுக்கான ஆறுதலை தருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒருத்தங்க தான். இன்றைக்கி நீங்கள் சோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்றத மறந்துட்டு அந்த சோகத்தை மாற்றுறதுக்கு இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த இன்னொருத்தரும் உங்களுக்கு காயங்களை தந்தால் கண்டிப்பாக உங்களால் தாங்க முடியாது. நம்மளுக்கான ஆறுதல் மாறுதல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மறந்து போகிறதும் கடந்து செல்கிறதும் தான் அது. பாசம் அப்படின்ற பேரில் மற்றவங்க போடுற வேஷத்தெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை படைச்ச ஆண்டவனையும் உங்களை பெற்று வளர்த்த உங்களோட தாய் தந்தையும் விட இந்த உலகத்தில் எல்லா உறவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் பழகுது, நம்மளோட அம்மா அப்பாவை தவிர. தோளில் கை போடுறவங்க எல்லாருமே நம்மளுக்கு தோழன் கிடையாது. அதே மாதிரி எதிரில் நிற்கிற யாருமே நம்மளுக்கு எதிரி கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு கவலை இருக்காது. அதே சமயம் துரோகத்தால் நம்மளுக்கு துயரமும் இருக்காது. நம்மளால் ஒருத்தங்களை இந்த அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்கள வெறுக்கவும் முடியும் அப்படின்னு நம்மளுக்கே உணர்த்துகிற உறவு இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாரோட லைஃப்லேயுமே கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உறவு உங்களோட வாழ்க்கையில் இருந்துருந்துச்சு இல்லை இப்போ இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பலவிதமான உறவுகள் கூட நம்ம பழக வேண்டி இருக்கும். அதே மாதிரி பலவிதமான உறவுகளையும் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். இந்த யதார்த்தம் தான் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய வாழ்க்கையிலையுமே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக எல்லோரும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி வாழக்கூடிய உறவில் சந்தேகம் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்காது. தேவையில்லாத சந்தேகமும் மனக்குழப்பமும் நம்மளோட மனசில் இருந்தால் மட்டும்தான் அர்த்தமில்லாத காரணத்தை காமிச்சு நம்ம மற்றவங்க கிட்ட எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் கேட்கப்படுற கேள்விகளும் தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் பேசப்படுற வார்த்தைகளும் அந்த உறவே முறிக்கக்கூடியதாகவும் பிரிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிரும். யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட நாம் எந்த இடத்துல நின்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. நமக்கு நெருக்கமாக இருக்கிற உறவுங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும், அந்த உறவுகளை நம்மளுக்குள்ள இன்னும் ஆழமாக நினைக்க வைக்கணுமே தவிர என்றைக்குமே பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் பேசுகிற வார்த்தைகள் நம்மளை அவங்க மனசில் நினைக்கிற அளவுக்கு பேசுங்க. யாரை யார் வெல்றோம் அப்படின்றது அன்பு கிடையாது. யாரால் யார் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்போட ஆழம். யாரையும் யாரும் அடிமையாக்க முடியாது. உண்மையான அன்புக்கு அடிமையாகாத மனசு அப்படின்றது ஒன்று கிடையாது. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.